பகுதி 11. நேருநகர் மகளிர் விடுதியின் முன்பு வண்டியை நிறுத்தினான் அபயசிம்மன். அவனை கண்டு அவசரமாக ஓடி வந்த செந்தில்நாதன் அபயசிம்மனுக்கு சல்யூட் அடித்தான். அதனை ஒரு தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டவன், டெட் பாடி எங்க என்று வினவினான். சார், முதல் மாடியில் இருக்கு என்று பதில் வர அபயசிம்மன் விடுதியினுள் நுழைந்தான். செந்தில் வழிகாட்ட பிணம் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். விடுதியின் காப்பாளரான காவேரி என்ற பெண் ஊழியர் கழுத்தறுப்பட்டு உயிரிழந்த தகவல் அறிந்துதான் காவல்துறையினர் அங்கு வந்தார்கள். ஏற்கனவே அதே விடுதியில் அன்பரசி என்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கை விசாரிக்கத்தான் அபயசிம்மனை சென்னைக்கு வரவழைத்தான் கதிர்வேல். அபயசிம்மனின் கூர்மையான பார்வை அந்த அறையை சுற்றி ஆராய்ச்சியாக படிந்தது. டெட்படைய முதல்ல பார்த்தது யாரு? அவங்கள வர சொல்லு என்று அபயசிம்மன் கூற செந்தில் ஏட்டை பார்த்தான். ஏட்டு அறையிலிருந்து வெளியே சென்று இடது பக்க வராண்டாவில் காவல்துறை பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெண்களை பார்த்தவன் அதில் ஒரு பெண்ணை சுட்டி காட்டி, நீ வாமா, ஏசிபி சார் கூப்பிடுறாரு என்று அழைத்தான். அவளும் நடுக்கத்துடன் நடந்து வர, பயப்படாம மாமா, நீ என்ன பார்த்தியோ அதை மட்டும் சார்கிட்ட சொல்லு என்று அழுத்தமாக கூறியவன் அவளை அழைத்து கொண்டு அபயசிம்மனிடம் சென்றான். அவன் செந்திலிடம் தடவியல் நிபுணர்களை வரவழைக்க சொல்ல செந்தில் போனை எடுத்துக்கொண்டு தள்ளிச் சென்றான். அபயசிம்மன் திரும்பி அந்த பெண்ணை அழுத்தமாக பார்த்தவன், எத்தனை மணிக்கு பார்த்த என்று கேட்டான். காலையில 4:30 மணிக்கு சார் என்றாள் அந்த பெண். அவனது புருவங்கள் முடிச்சிட, அவ்வளோ காலையில வார்டன் ரூமுக்கு எதுக்கு வந்த என்று வினவினான். அந்த பெண் பதில் சொல்ல முடியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்க அவனது பார்வையில் அழுத்தம் அதிகரித்தது. எதுக்கு வந்த? அது சார், என் ரூம்மேட் அனிதாவுக்கு ஏர்லி மார்னிங் பீரியட்ஸ் ஆயிடுச்சு. வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு அழுதா. அதான் மேம் கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். மேலும் சிலவற்றை விசாரித்தவன், சரி போ என்று சொல்ல அந்த பெண் சென்று விட்டார். தடவியல் நிபுணர்கள் வந்து அந்த அறையை ஆராய்ந்தார்கள். அவர்கள் தடயங்களை சேகரித்துவிட்டு சென்ற பின்பு ஆம்புலன்ஸ் வண்டி வர சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்று மாலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையை வாங்குவதற்காக அரசு மருத்துவமனைக்கு சென்றான் அபயசிம்மன். மருத்துவரை சந்தித்தவன், ரிப்போர்ட் ரெடியா டாக்டர் என்று கேட்க அவர், ரெடி மிஸ்டர் அபயசிம்மன் என்று கூறி டேபிள் மீது வைக்கப்பட்டிருந்த அறிக்கையை எடுத்து அவனிடம் கொடுத்தார். அதை வாங்கியவன், கொலை எப்படி நடந்தது என்று கேட்டுக்கொண்டே அறிக்கையை கோப்பை திறந்து பார்க்க, அது கொலையே இல்லை, தற்கொலை என்றார் மருத்துவர். அதனை கேட்டு அதிர்ந்த அபயசிம்மன், வாட், சூசைடா என்று கேட்க அவர் ஆம் என்பது போல தலையசைத்தார். அந்த லேடியை தான் தன்னோட கழுத்து அறுத்துக்கிட்டு உயிரை விட்டு இருக்காங்க. அதை எப்படி உறுதியா சொல்றீங்க? காயம் ஆழமா இல்லை, ஹெவியா பிளட் லாஸ் ஆனதுனால தான் உயிர் போயிருக்கு. அதோட அவங்க உடம்புல வேற எங்கேயுமே சின்னதா ஒரு கீறல் கூட இல்லை. உயிருக்கு போராடின மாதிரியும் தெரியல என்றார் விளக்கமாக. சில நொடிகள் சிந்தித்த அபயசிம்மன், உயிர் போன நேரம் என்ன என்று கேட்டான். அது 2-3 மணி இருக்கும் என்றார். அத்துடன் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு அவன் வெளியே வர அவனது போன் அலறியது. கதிர்வேல் தான் அழைத்திருந்தான். அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன், சார் என்றான் விரைப்பாக. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு என்று கதிர்வேல் விசாரிக்க, அது கொலை இல்லையா, தற்கொலைன்னு வந்திருக்கு என்றான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த கதிர்வேல், அன்பரசியோட கொலைக்கும் அந்த காவேரியும் ஒரு காரணம்தான். இவளை கண்காணிச்சா ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். எல்லாமே போச்சா, இப்ப என்ன பண்றது என்று புரியாமல் விடவ, வேற என்ன, சூசைட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் என்று அலட்சியமாக சொன்னான் அபயசிம்மன். டேய், விளையாடாதடா, அது தற்கொலை இல்லை, 100% நிச்சயமா சொல்றேன், கொலைதான். அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இனிமே ஆதாரம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையும் இல்லை. பேசாம சூசைட்னு கேஸை முடிச்சிடுவோம் அபயசிம்மன் ஆழ்ந்த குரலில் சொன்னான். நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியலடா. கதிர்வேல் யோசனையோடு நெற்றியை நீவினான். போக போக புரியும் என்று புடகமாக கூறிய அபயசிம்மன் அழைப்பை துண்டித்தான். அத்துடன் சொன்னபடியே காவேரி கொலை செய்யப்படவில்லை, தற்கொலைதான் செய்து கொண்டாள் என்று கூறி வழக்கை முடித்தும் விட்டான். அபயசிம்மன் எலிக்கு வலை விரித்து காத்து கிடக்க அதில் ராஜனாகவே வந்து சிக்கியதுதான் வியப்பிலும் வியப்பு. அடுத்த ஒரு வாரம் எந்தவித மாற்றமும் இன்றி கடந்து சென்றது. அபயசிம்மன் அவசரமாக ஸ்டேஷனுக்கு கிளம்பி கொண்டிருந்த போது கதிர்வேல் அவனுக்கு போன் அடித்தான். சொல்லுடா
என்று அபயசிம்மன் கேட்க, ஈவினிங் எத்தனை மணிக்கடா கிளம்புற என்று வினவினான் கதிர்வேல். எங்க? அபயசிம்மன் புரியாமல் கேட்டான். டேய், ஐஜி சாரோட வீட்டில் இன்னைக்கு பார்ட்டி இருக்கு, மறந்துட்டியா? ஓ ஆமால்ல, ஒர்க் பிஸியில் மறந்துட்டேன்டா. சரியா போச்சு, ஈவினிங் பார்ட்டிக்கு வந்து சேர், மறக்காம உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்துடு என்று கதிர்வேல் கூற, அவ எதுக்கு, நான் மட்டும் வந்தா போதாதா? அபயசிம்மன் கடுப்பாக பல்லை கடித்தான். அது அவனுக்கு பின்னால் கட்டிலில் அமர்ந்து போனில் ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம் விளையாடி கொண்டிருந்த பிரதீபாவின் காதிலும் விழுந்தது. அவள் நிமிர்ந்து ஒரு நொடி கணவனின் முதுகை கோபமாக முறைத்து உதட்டை சுழித்து ஒழுங்கு காட்டியவள் மீண்டும் விளையாட்டில் மூழ்கினாள். போனின் மறுமுனையில் இருந்த கதிர்வேல் இவனை பிடித்து கண்ணா பின்னாவென்று கத்த போனை காதிலிருந்து விளக்கிய அபயசிம்மன், கூட்டிட்டு வந்து தொலைறம் வைடம் என்று எரிச்சலாக கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். பின்னர் அபயசிம்மன் மனைவியின் புறம் திரும்பாமலே கண்ணாடியின் முன்பு நின்று தனது தொண்டையை செரும அவள் கண்டு கொள்ளவே இல்லை. ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போகணும், 6 மணிக்கெல்லாம் ரெடியாரு அவன் தலைவாரி கொண்டே கூற, இப்போது அவள் அவனை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தாள். அவளிடமிருந்து பதில் வரவில்லை என்றதும் அவன் புருவ முடிச்சுடன் திரும்பி அவளை நேரடியாக பார்த்தான். அவளோ முகத்திற்கு நேராக போனை வைத்துக் கொண்டு, விழுந்துடு 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 என்று மந்திரம் போல் உச்சரித்துக் கொண்டே கேம் விளையாடி கொண்டிருந்தாள். அபயசிம்மனுக்கு ஆத்திரமாக வந்தது. ஒரே எட்டில் அவளை நெருங்கி அவளது கையில் இருந்த போனை பிடுங்கியவன், இங்கிட்ட தோண்டி பேசிட்டு இருக்க என்று பல்லை கடித்தான். அவளோ, எங்கிட்டயா? நீங்க தான் என்னை பார்க்கவே இல்லையே என்றாள் கிண்டலாக. அவன் இடுப்பில் கை வைத்து உதட்டை குவித்து என்றவன், காலையிலேயே படுத்தாதடி, நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஈவினிங் ரெடியார், வந்து கூட்டிட்டு போறேன் என்றவன் காவல் நிலையத்திற்கு சென்றார். காலையில் அவனோடு விதண்டாவாதம் செய்தாலும் மாலையில் பார்ட்டிக்கு செல்ல தயாரானாள் பிரதீபா. மயில் பச்சை நிற புடவையை கட்டிக்கொண்டு கண்ணாடி முன்பு வந்து நின்றவளை இடைவரை நீண்டு வளர்ந்திருந்த தலைமுடியை மொத்தமாக அள்ளி முடிந்து கொண்டை போட்டாள். அதில் மல்லிகை மலர் சரத்தை சூடியவள் வில்லென வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் சிறிய பொட்டும் நெற்றி வகிட்டில் குங்குமமும் வைத்தாள். மிதமாக ஒப்பனை செய்து கொண்டவள் உற்சாகத்தோடு அறையிலிருந்து வெளியே வர, ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்த சாரதி அலங்கரித்து கொண்டு வந்த மருமகளை ஏற இறங்க பார்த்தார். அவளது சிறந்த நிற தேகத்திற்கு மயில் பச்சை நிற புடவை அவளை பள்ளிச்சென்று காட்டியது. சாரதி கூட அவளை கிண்டலடிக்க, உங்க மகன் மிரட்டுறதுக்காக கிளம்பி ரெடியா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல, ஐஜி விட்டு பார்ட்டின்னு சொன்னார், அங்க சாப்பாடெல்லாம் விதவிதமா சூப்பரா இருக்கும் என்று நாவினால் உதட்டை ஈரமாக்கி கொண்டே கண்களில் மின்னல் தெறிக்க கூறினார். அத்துடன் சாரதியை ஓரக்கண்ணால் பார்த்து, எத்தனை நாளைக்கு தான் உங்க சமையலையே சாப்பிடுறது, போர் அடிக்குதுல்ல, அதான் கிளம்பிட்டேன் என்று அவரையும் வம்புக்கு இழுக்க அவர் இவளை முறைத்து பார்த்தார். அப்போது அபயசிம்மன் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைய பிரதீபா ஆர்வமாக புடவையை சரி செய்தபடி அவனை பார்த்தாள். அவனும் மனைவியை ஏறிட்டு பார்க்காமலேயே அறைக்குள் சென்றுவிட பிரதீபாவின் முகம் நொடியில் சுருங்கி போயிற்று. சாரதிக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அவர் வாய்விட்டு சத்தமாக சிரிக்க இப்போது முறைப்பது பிரதீபாவின் முறையாகி போனது. 5 நிமிடத்தில் வெள்ளை நிற சட்டையும் நீல நிற ஜீன்ஸும் அணிந்து கொண்டு வெளியே வந்தவன், கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு நேரே வாசலுக்கு சென்று வண்டியில் ஏறி அமர்ந்தான். பிரதீபா அப்படியே நின்றிருந்தாள். என்னம்மா மருமகளே, பார்ட்டிக்கு போகலையா? நான் வேணும்னா போய் நம்ம 2 பேருக்கு மட்டும் உப்மா செய்யவா என்று கேட்டு அவளை வெறுப்பேற்ற, ஒன்னும் தேவையில்லை என்று முணுமுணுத்தவள் முகத்தை உருண்டு வைத்துக் கொண்டு அபயசிம்மனோடு கிளம்பினாள். அவன்தான் வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தான். அவள் அவன் அருகே அமர்ந்து வெளியே வெறித்தபடி வந்தாள். பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு போய் சேரும் வரை இருவரிடத்திலும் பேச்சுக்கள் என்ன, சிறு பார்வை பரிமாற்றம் கூட இல்லை. கதிர்வேலும் தன் மனைவி மற்றும் மகளுடன் வந்திருந்தவன் சக காவல்துறை நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான். அபயசிம்மன் பிரதீபாவுடன் வருவதைக் கண்டு கதிர்வேல் கையசைக்க அபயசிம்மனுக்கு பதிலுக்கு கையசைத்தான். பின் மனைவியின் புறம் திரும்பி வா என்று அழைக்க அவள், நீங்க போங்க, நான் இங்கேயே இருக்க என்றாள் விட்டேற்றியாக. கதிர்வேலை பார்த்ததும் அவளது முகம் சுருங்கி போனதை அவனுமே உணர்ந்துதான் இருந்தான்.